வணக்கம். நம்ம இந்திய அரசியலமைப்பு மத சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்குது, அதே சமயம் நம்ம நாட்டை ஒரு மதச்சார்பற்ற அரசாகவும் எப்படி நிலைநிறுத்துகுது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? இந்த சிக்கலான சமநிலையை உருவாக்குற ஆர்டிகல் 26, 27 மற்றும் 28 பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனால எப்படி ஒரே நேரத்துல எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்து அதே சமயம் எந்த மதத்தையும் சாராத ஒரு அரசையும் உருவாக்க முடியுது? ஆர்டிகல் 26, 27, 28 இதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். முதல்ல ஒரு செக்யுலர் ஸ்டேட்டோட வாக்குறுதி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மதக்குழுக்களுக்கு அவங்க விஷயங்களை நிர்வகிக்க என்ன உரிமை இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மதத்துக்கும் நாம கற்ற வரிக்கும் என்ன சம்பந்தம், ஸ்கூல்ஸ்ல மதம் பத்தின நிலைப்பாடு என்ன, கடைசியா இது எல்லாத்தையும் நம்ம அரசியலமைப்பு எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு அலசி ஆராய்வோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். மத சுதந்திரம்ங்கிறத நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு. ஆனா ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உரிமைகள் முழுமையானது, அதாவது அப்சல்யூட் கிடையாது. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த உரிமைகளை அரசால கட்டுப்படுத்த முடியும். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு தனிநபர்கள் மற்றும் மத குழுக்களோட சுதந்திரத்தை மதிக்கணும்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்துல பொது ஒழுங்கு, பொது சுகாதாரம் மாதிரியான சமூகத்தோட பொது நலன்களையும் அதை பாதுகாக்கணும் இல்லையா? சோ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கம். இப்போ ஆர்டிகல் 26 இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆர்டிகல் மதக்குழுக்களுக்கு அவங்களுடைய சொந்த விஷயங்களை நிர்வகிச்சுக்கிற உரிமையை எப்படி கொடுக்குது? இந்த ஆர்டிகல் 26 ஆரம்பிக்கிறதே இந்த வார்த்தைகளோட தான். பொது ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் சுகாதாரத்திற்கு உட்பட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. ஏன்னா மத குழுக்களோட உரிமைகள் எல்லையில்லாதது இல்ல, அதுக்கு ஒரு வரையறை இருக்குன்னு இது தெளிவா சொல்லுது. சமூகத்தோட நலனுக்காக தேவைப்பட்டா அரசால இந்த உரிமைகளை கட்டுப்படுத்த முடியும். சரி, சட்டம் மதப்பிரிவு, அதாவது ரிலீஜியஸ் டினாமினேஷன் எதை சொல்லுது? பொதுவான நம்பிக்கை, ஒரு அமைப்பு, அப்புறம் ஒரு தனித்துவமான பெயர் கொண்ட ஒரு குழுவை தான் அப்படி சொல்லுது. உதாரணத்துக்கு ஷிரூர் மடம் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழுவை மதப்பிரிவுன்னு சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆன்மீக கொள்கை இருக்கணும்னு சொன்னாங்க. இது மாதிரி கேசுகள் தான் இந்த வார்த்தைகளுக்கான சட்ட அர்த்தத்தை நமக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்குது. ஆர்டிகல் 26 மொத்தம் 4 முக்கியமான உரிமைகளை கொடுக்குது. 1. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை உருவாக்கலாம். 2. அவங்களோட மத விவகாரங்களை அவங்களே நிர்வகிக்கலாம். 3. சொத்துக்களை வாங்கலாம், விற்கலாம், வச்சுக்கலாம். 4. அந்த சொத்துக்களை சட்டப்படி நிர்வகிக்கலாம். இந்த 4 உரிமைகளும் மதக்குழுக்களுக்கு ஒரு பெரிய சுயாட்சியை கொடுக்குது. இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஒரு மதக்குழு ஒரு பெரிய திருவிழா நடத்துறதுக்காக ஒரு நிலத்தை சொந்தமா வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. அது அவங்களோட சொத்துரிமை. ஆனா அந்த திருவிழாப்போ பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் அந்த இடத்துல சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விதிகளை அமல்படுத்த முடியும். இங்கதான் மத சுதந்திரமும் பொது நலனும் பேலன்ஸ் செய்யப்படுது. அடுத்ததா ஆர்டிகல் 27க்கு வரும். இது மதத்துக்கும் அரசாங்கம் போடுற வரிகளுக்கும் என்ன தொடர்புங்கிறத பத்தி பேசுது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கா? ஆர்டிகல் 27 ரொம்ப நேரடியா சொல்லுது, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கிறதுக்காகவும் யார்கிட்ட இருந்தும் வரி வசூலிக்க கூடாது. ஆனா இங்க வரி, அதாவது டாக்ஸ்க்கும் கட்டணம், அதாவது ஃபீக்கும் ஒரு முக்கியமான சட்ட வித்தியாசம் இருக்கு. அரசாங்கம் ஒரு சேவையை வழங்குறதுக்காக கட்டணம் வசூலிக்கலாம், அது தப்பில்ல. இந்த வித்தியாசத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மதத்தோட யாத்ரீகர்களுக்கு சிறப்பு வசதி செஞ்சு தரத்துக்காக அரசாங்கம் ஒரு கட்டணம் வசூலிக்கலாம். இது ஓகே, ஏன்னா இது ஒரு சேவைக்காக வாங்குற கட்டணம். ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்க்கறதுக்காகவே ஒரு பொது வரிய அரசாங்கம் பயன்படுத்த முடியாது. அது நம்ம மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரானது. அடுத்து கல்விக்கும் மதத்துக்கும் உள்ள உறவை பார்க்கலாம். ஆர்டிகல் 28 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் கவர்மெண்ட் உதவி வாங்குற ஸ்கூல்ஸ்லயும் மத போதனைகளை சொல்லிக் கொடுக்கலாமாங்கிற முக்கியமான கேள்வியை பத்தி பேசுது. இந்த விதிகளை பாருங்க. முதல்ல, முழுசா அரசாங்க பணத்துல நடக்கிற பள்ளிகள்ல எந்த மத போதனையும் இருக்கக்கூடாது. இது அரசாங்கத்தோட செக்யுலர் தன்மையை பாதுகாக்குது. 2வது, ஒரு குறிப்பிட்ட மத போதனைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் கீழே இயங்குற பள்ளியை அரசாங்கம் நிர்வகிச்சா அங்க அந்த போதனையை வழங்கலாம். 3வது, கவர்மெண்ட் கிட்ட இருந்து உதவி வாங்குற தனியார் பள்ளிகள்ல மத போதனைகளை நடத்தலாம். ஆனா மாணவர்கள் அதுல கலந்துக்கிறது அவங்க விருப்பம், கட்டாயம் இல்ல. ஆமாம், அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கு தான் முக்கியத்துவம். அதாவது எந்த ஒரு மாணவரையும் அவங்க விருப்பத்துக்கு எதிராக மத போதனையிலையோ இல்ல வழிபாட்டிலையோ கலந்துக்க சொல்லி கட்டாயப்படுத்தவே முடியாது. இது மாணவரோட மனசாட்சி சுதந்திரத்தை பாதுகாக்குது. இந்த சம்மதம் விஷயத்துல சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு.
மாணவர் மேஜரா இருந்தா அவரே சம்மதம் சொல்லணும். ஒருவேளை அவர் மைனரா இருந்தா அவரோட கார்டியன், அதாவது பாதுகாவலர் தான் சம்மதம் கொடுக்கணும். மைனர்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு யோசிக்கிற பக்குவம் இருக்காதுங்கிறதால அவங்களோட நலனை பாதுகாக்கத்தான் இந்த ஏற்பாடு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த 3 ஆர்டிகல்ஸும் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குது. இது வெறும் தனிப்பட்ட உரிமைகள் பத்தி மட்டும் பேசல, பொறுப்போட ஒரு சுதந்திரத்தை பத்தியும் பேசுது. நாம பார்த்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு மத சுதந்திரத்துக்கு ஒரு வலுவான பாதுகாப்பை கொடுக்குது. ஆனா அது ஒரு எல்லையில்லாத உரிமை கிடையாது. பொது ஒழுங்கு, சுகாதாரம், ஒழுக்கம், மத்தவங்களோட உரிமைகள்னு பல விஷயங்களோட இது சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நுட்பமான சமநிலை தான் பல மதங்கள் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு மதச்சார்பற்ற அரசை வெற்றிகரமா செயல்பட வைக்குது. மத சுதந்திரத்துக்கும் அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த நுட்பமான சட்ட சமநிலை இன்னைக்கு நம்ம பொது வாழ்க்கை எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த விளக்கத்துல இணைஞ்சதுக்கு நன்றி.